இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 3 எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். காலையில் 10 மணிக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளே புக் வித் M2W. அப்புறம் காலையில் 11 மணிக்கு மலேசியன் அண்ட் சிங்கப்பூர் என்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக கோல்டு அண்ட் சில்வர் இன் 2026. அப்புறம் மதியானம் 1 மணிக்கு UAE என்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நேவிகேட்டிங் கோல்டு அண்ட் சில்வர் ட்ரெண்ட்ஸ். இந்த 3 வெபினார்லையும் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாரில் மீட் பண்ணலாம். நண்பர் ஒருத்தர் தன்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி என்கிட்ட அனுப்பிச்சார். எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேன். ஃபோன் இருக்குது, ஃபோனில் இப்படி பார்க்க ஆரம்பித்தா பார்க்க முடியல, அவ்வளோ பெரிய ஷீட்டு. சரி இப்படி பிரிச்சுருவோன்னு பிரிச்சுட்டு ஸ்லோவாக போர்ட்ஃபோலியோவை எக்ஸலில் பார்க்க ஆரம்பித்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறேன். போனால் லைன் போய்கிட்டே இருக்கு. முடியும் ஒரு 105 லைன் வந்துட்டேன். சரி எத்தனை ஷேர் இவர் வச்சுருக்காருன்னா 100க்கும் மேலே போர்ட்ஃபோலியோவில் ஷேர்ஸ் வச்சுருக்காரு. 100க்கும் மேலே ஷேர்ஸ் வச்சுருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போர்ட்ஃபோலியோவில் எந்த ஷேர் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிப்போம். அதே போல் நண்பருக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் எந்த ஷேர்லேருந்து ரிட்டர்ன் கிடைக்கும்னு தெரியுமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், 100 ஷேருக்கு மேலே வாங்கியிருக்கீங்களே, இதில் எந்த பங்கு உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவை உயர்த்த போகுது அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று உயர்த்தும் அப்படின்னாரு. இங்கே தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் தெளிவாக நமக்கு தெரியணும், இந்த பங்கு இந்த வேலையை செய்யும், இந்த பங்குனால இவ்வளோதான் ரிட்டர்ன் கொடுக்க முடியும், இந்த பங்குல நம்ம இன்னும் அதிக நம்பிக்கை வைக்கலாம், இந்த பங்குல நமக்கு இடைக்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஒரு பிஸ்னஸை பற்றி ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ தான் அது போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கணும். 100 கம்பெனி இருக்கும்போது 100 கம்பெனியை பற்றின புரிதலை முதல்ல அவரால் உருவாக்க முடியுமானா அதுவே கேள்வி. ஆனால் அட்லீஸ்ட் அந்த 100க்குள்ள ஒரு 5 புரிஞ்சு வச்சிருக்காரா இல்லை 10 புரிஞ்சு வச்சிருக்காரான்னு நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணேன். பட் அதற்கு ஒரு முயற்சியை எடுக்கலைங்கிறது தான் உண்மை. அதுதான் வெளியே வருது பேச பேச. ஸோ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்ப்ரே அண்ட் ப்ரே ஸ்ட்ராட்டஜி. தொளிச்சு விடுங்க, அதுக்கப்புறம் விட்ட வழின்னு விட்டுருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில தான் அந்த 100 ஸ்டாக்குக்கு மேலே உள்ள போர்ட்ஃபோலியோ அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. சரி இந்த போர்ட்ஃபோலியோவில் நல்ல கம்பெனியே இல்லையா? நியாயமான கேள்வி. நிறைய நல்ல கம்பெனி இருக்கு. 100 வாங்கும்போது ஒரு 10 வராதா? வரும். ஸோ நான் இந்த நியாயமான விஷயத்தை அடுத்தது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். 10 கம்பெனிக்கு மேலே இருக்குல்ல, இந்த 10 கம்பெனிக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்காரு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அங்க அடுத்த சிக்கல், போர்ட்ஃபோலியோலேயே இந்த 10 கம்பெனிக்கு தான் குறைவான பணத்தை ஒதுக்கி இருக்காரு. சரி அடுத்த விஷயத்தை பார்ப்போம், எங்க இவர் அதிகமா பணத்தை ஒதுக்கி இருக்காருன்னு பார்ப்போம். அப்படின்னு போட்டாக்கா அது ஒரு 10 கம்பெனியில் இருக்கு. அந்த 10 கம்பெனிக்கு போர்ட்ஃபோலியோல சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 50%க்கு மேல ஒதுக்கி இருக்காரு. அந்த 10 கம்பெனியினுடைய ஹெல்த்தை பார்த்தாக்கா சரியா இல்லை. ஏன் சரியா இல்லை அந்த 10 கம்பெனி தேர்வுன்னு பார்த்தாக்கா, அந்த 10 கம்பெனி அவர் தேர்வு செய்யல, தப்பா வாங்கின 10 கம்பெனில தொடர்ந்து டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணி அதனுடைய அளவை உயர்த்திட்டாரு. ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோல 50% தப்பான கம்பெனியில் இருக்கு, நல்ல கம்பெனில 10% கூட இல்லை, ரைட்? பாக்கி உள்ள கம்பெனில 40% ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ஜெயிக்கும்? எவ்வளவுதான் இந்த 10% நல்ல கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அது போர்ட்ஃபோலியோவுக்கு பத்தாது. ஏன் தெரியுமா? அந்த 50% இறக்கி விட்டுரும். 50%ல அவர் 40% லாஸ் பண்றாரு. ஸோ அங்க 20% அவுட்டு. இந்த 20% வெறும் 10% நல்ல ஸ்டாக்கு காம்பன்சேட் பண்ணுவானா? பண்ணாது. அந்த 40% சராசரி பங்குகள் இருக்குல்ல, அதோட சேர்த்து பார்த்தா கூட ரிட்டர்ன் வர மாட்டேங்குதுங்க. இதுதான் இன்னைக்கு 100 ஸ்டாக்குக்கு மேல வச்சிருக்கிறவங்களுடைய போர்ட்ஃபோலியோடைய நிலவரம். இதுல என்ன இங்கே இருந்து ஆகும்னு கேட்குறீங்களா? அந்த 50% வச்சிருக்காருல்ல வெறும் 10 கம்பெனியில, அந்த ஸ்டாக்ஸ் மேலும் இறங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, ஏற்கனவே பாதி போர்ட்ஃபோலியோ அவருக்கு 20-30% லாஸ் கொடுத்துருச்சு, அது இன்னொரு 10% எடுத்துட்டு போயிடும்ன்ற ஒரு பயம் எனக்கு வருது போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலா. ஸோ நான் சொன்னேன், நீங்க என்ன பண்ணுங்க, பேட் கம்பெனிஸ்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எடுத்துட்டு பெட்டர் கம்பெனிஸில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 வருஷம் விட்டுருங்க, எதையுமே பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக போடுற பணத்தை யாராவது மேனேஜர்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லுங்க, இல்லை இண்டெக்ஸில் போடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அப்பவும் அவர் அதை ஒத்துக்கல. இல்லை சார், எப்படியாவது நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிச்சே காட்டுவேன்னாரு. எனக்கு தெரியும்
இந்த அப்ரோச்சை இவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாக்கா அவரால் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம சொல்லவா முடியும் ஒருத்தட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணாக்கா அது நல்லா வராதுன்னு? ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல கம்பெனிஸ்க்கு அதிக பணத்தை ஒதுக்குங்க, மோசமான கம்பெனிஸை வெளியே தள்ளுங்க. நடுவில் இருக்கிற கம்பெனிஸ்ல எது நல்ல கம்பெனியா மாறும்னு அடையாளப்படுத்திக்கங்க. அப்படி அடையாளப்படுத்தும் போது அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. 100லேருந்து போர்ட்ஃபோலியோ சைஸை முதல்ல 50 குறைங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா இன்னொரு 10 குறைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 குறைங்க. ஸ்லோவாக போர்ட்ஃபோலியோ சைஸை ஒரு டைட்டாக காம்பேக்டான ஒரு அளவில் வச்சுக்கோங்க. டைட்டாக காம்பேக்டான ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த 100+ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லை, அந்த டைட் காம்பேக்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ள உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் தெளிவாக வெளிப்படும். அந்த தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கே நிறைய வெளிச்சம் போட்டு காட்டும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத. அது உங்களை டைரக்ட் பண்ணும். அந்த டைரக்ஷனில் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.